நாங்குநேரியை தொடர்ந்து சிவகங்கையிலும் பட்டியலின மக்கள் மீது சாதிவெறி பிடித்த கும்பல் வாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3 பைக்குகளில் வந்து 9 பேர் கொண்ட கும்பல் வாளால் விரட்டி விட்டும் வீடியோ காட்சி இருந்தும் உடனே நடவடிக்கை எடுக்காத போலீசார் அந்த வீடியோவை டெலிட் செய்ய சொல்வது எந்த வகையில் நியாயம்? சாதிவெறி பிடித்த கும்பலை காப்பாற்றுவதுதான் அவர்களின் நோக்கமா என பாதிக்கப்பட்டவர்கள் மனம் குமுறியுள்ளனர். நாங்குநேரியில் 9 பேர் 3 பைக்குகளில் சென்று பட்டியலின மக்கள் மீது வெறியாட்டம் நடத்திய சம்பவத்தின் அதிர்ச்சியே இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் சிவகங்கையிலும் அதே பார்முலாவில் 3 பைக்குகளில் 9 பேர் சென்று பட்டியலின மக்கள் மீது வாளால் வளைத்து வெறியாட்டம் நடத்தியுள்ளது பலருக்கும் பேரதிர்ச்சிதான். மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராசு. பட்டியலினத்தைச் சேர்ந்த இவர் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிவிட்டு மாலை 5 மணிக்கு மேல் பேருந்து நிறுத்தம் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அருகே உள்ள பாரில் தனது நண்பர்களுடன் மது அருந்திய புதுக்குளத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது மகன் மகேஷ் அவ்வழியாக பைக்கில் வந்துள்ளார். புதுக்குளத்துக்காரன் வரும்போது வழிவிட முடியாதா என ராசுவிடம் வம்பிழுத்துள்ளார் மகேஷ். ஆனால் போதையில் இருக்கும் நபர்களிடம் ஏன் வம்பு என நினைத்த ராஜு எந்த பதிலும் சொல்லாமல் கண்டுகொள்ளாமல் நின்றதாக கூறப்படுகிறது. அப்போது நீ என்ன பெரிய ரவுடியா, நீ என்ன சமூகம் என மகேஷ் மிரட்டி கேட்க தான் பட்டியலினம் என்று கூறியுள்ளார் ராசு. அதனை கேட்டு கூடுதல் ஆத்திரமடைந்த மகேஷும் அவரது நண்பர்களும் ராசுவை அடித்துள்ளனர். இதற்கு மேல் இங்கு நின்று கொண்டிருந்தால் பிரச்சனை பெரிதாகும் என எண்ணிய ராசு அடியை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிவிட்டார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் 3 இருசக்கர வாகனங்களில் ராசுவை தேடி அவரது வீட்டுக்கே வந்த 9 பேர் ஆபாச வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே கதவு மற்றும் ஜன்னலை அடித்து நொறுக்கியுள்ளனர். அதனை கண்ட ராசுவின் அண்ணன் ராஜேந்திரன் அந்த கும்பலிடம் யார் நீங்கள், எதற்காக இப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என கேட்க கையில் நீளமான வாள்களை வைத்திருந்த அவர்கள் வெட்டத் தொடங்கினர். அப்போது வீட்டுக்குள் இருந்து ஓடி வந்த ராசு மற்றும் தடுக்க வந்த ராஜேந்திரனின் மகன் தினேஷ்குமார் ராசுவின் தந்தை என கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வாளால் வெட்ட ஆரம்பித்தது அந்த அடாவடி கும்பல். தற்சமயத்திற்கு தப்பித்தால் போதும் என நினைத்த ராசுவும் அவரது உறவினர்களும் ஓடி ஒளிந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். இதற்கிடையே நடந்த சம்பவம் குறித்து போலீசுக்கு புகார் கொடுத்தார். இரவோடு இரவாக உன் கணவன் கதையை முடித்து விடுவோம், தாலி மீது ஆசை இருந்தால் அமைதியாக இருந்து கொள் என்று ராசுவின் மனைவியை மிரட்டிய அந்த கும்பல் தங்களின் பல்சர் பைக் ஒன்றை அங்கேயே போட்டுவிட்டு சென்றனர். இந்நிலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போலீசுக்கு போன் செய்து தகவல் கூறியுள்ளார் ராசு. ஆனால் அடித்து பிடித்து சம்பவ இடத்திற்கு வராமல் சாவகாசமாகத்தான் போலீசார் வந்ததாக கூறிய அவர் தங்கள் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் மகேஷும் அவரது கும்பலும் வாளால் வெட்டும் வீடியோ பதிவாகி இருந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாறாக வீடியோ பதிவுகளை டெலீட் செய்யுமாறு வற்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். அதோட எஸ்ஐ வீட்டுக்கு பின்னாடி போய் விழுந்துடுறேன், போலீஸுக்கு அடித்தோம், போலீஸ் சீக்கிரம் வந்திருந்தால் நிறைய பிரச்சனை நடந்திருக்காது. அப்புறம் அதோட 108 இங்கே வந்து ஜாதி ரீதியாக சொல்லி தான் சார் அடிச்சேன். நீ உன் பேர் என்ன பின்னாளுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி பின்னாளுங்க நான் சொன்னோன்னே அடிச்சிட்டாங்க. இல்லை இது வரைக்கும் அவங்களுக்கு எனக்கு இந்த முன்புறம் எந்த இதுவுமே கிடையாது சார். எந்த உன் பேரை கேட்டால் என் பேரை சொன்னேன், என்ன ஆளுங்கன்னு என்
என்ன ஆளுன்னு சொன்னோன்னே அடிச்சிட்டாங்க. அதே போல தனது கணவர் நூலிலையில்தான் உயிர் பிழைத்ததாக கண் கலங்கிய ராசுவின் மனைவி நடவடிக்கை எடுக்க வேண்டிய மானாமதுரை டிஎஸ்பி ராஜாவே ஆதாரங்களை அழித்து விடுங்கள், அதுதான் நல்லது என சொல்வதில் என்ன நியாயம் உள்ளது? மீடியாவிற்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என கூறி யாரை காப்பாற்ற முயல்கிறார் டிஎஸ்பி ராஜா? இனி இந்த ஊரில் தங்களால் எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும் என கேள்வி எழுப்பியதோடு அடாவடி கும்பலின் செயலால் தனது மகள் அச்சத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். பெரிய அதிகாரிகள் வந்தாங்க நேற்று, அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டாங்க. சார் நான் எவிடன்ஸ்லாம் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு எவிடன்ஸ் வச்சுருக்கேன், போய் டெலீட் பண்ணி பிரச்சனை பெருசாகும். பிரச்சனை பெருசாகிறது இல்லை, நாளைக்கு நாங்கள் எப்படி அந்த ஊரில் இருந்து நாங்கள் எப்படி இது பண்ணுறது? என்ன எதுனே கேட்கல, அப்படியே இது வெட்டிட்டாங்க. உனக்கு தாலியில் இருக்காது, இன்றைக்கி நைட்டில் உன் புருஷன் இறந்துருவேன், இதுக்கு மீறி நீ போய் கம்ப்ளைண்ட் இதுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம்னே தெரியாது. என் மகன் வேறு ஏற்கனவே மனநல சரியில்லாத மாதிரி இருக்குது. இந்த அதிர்ச்சியை கேட்டு ரொம்ப முடியல, நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துருக்கோம். எங்களுக்கு இன்னும் நேரத்தில் உயிர் இருக்கிறோம். அது பாருங்க, எங்கள் வீட்டுக்கு ரத்தம்லாம் முடியல, ஆனால் ஓடுச்சு. அத்தை தண்ணி வாழை வச்சு பொம்பளே வந்து சண்டை போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? இன்னும் நேரம் இல்லை, எங்கள் உயிர் போகிறோம். யாரும் ரத்தத்தில் தான் குடிச்சு அந்த குடிச்சு வாங்கி இது வந்து போலீஸ் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. டெலிட் பண்ணுங்க பேசுகிறாங்க சார். அதானே சார் இந்த மாதிரி நடந்துச்சு, யார்கிட்ட போய். இதனைத் தொடர்ந்து பேசிய ராசுவின் அண்ணன் ராஜேந்திரன், சம்பவம் நடந்து 2 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத போலீசார் வீடியோ வெளியான பிறகுதான் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக புகார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை அராஜக கும்பலை காப்பாற்றும் நோக்கில் செயல்படுவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று வேதனை தெரிவித்தார். சொன்னாங்களா? விசாரிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க, எல்லாம் பண்ணி வந்து நாங்கள் அதுக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளாக இன்னும் எடுக்கல. இன்னைக்கு வந்து தான் அந்த ஃபுட்டேஜ் வெளியேறினோடனே ஒரு 3 பேரை வந்து ஆஜராகிருக்காங்க, இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. இப்படி பட்டியலின மக்களை குறிவைத்தே கொலையும் கொலைவெறி தாக்குதலும் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் சாதிய வன்மத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்றும் அதற்கு காவல்துறையினர் தான் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, இருளப்பன், வேல்முருகன், பாலமுருகன், பாரதி, ஒரு சிறுவன் என 5 பேரை கைது செய்துள்ளதாக கூறிய மாவட்ட எஸ்பி சிவபிரசாத், வாக்குவாதத்தில் நடந்த தாக்குதல் தானே தவிர சாதிய தாக்குதலே இல்லை என்று கூறியுள்ளார். இது வந்து 2 பேருக்குள்ள நடந்த வாக்குவாதம் தான் இந்த வழக்கு நடந்த மோட்டிவ். இதில் வந்து ஜாதி மோதலோ இல்லை ரவுடிசமோ அல்லது முன்விரோதமோ எதுவே இந்த மோட்டிவ் கிடையாது. இது ஒரு வாக்குவாதம் நடந்த பிரச்சனை. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.